திருட்டு சரிக்கு கண்டுபிடிச்சிட்டேன்டி. நான் போட்டது அது இல்ல. அப்படின்னா நான் திருட்டாட்ட ஆடுறேன்னு சொல்றீங்களா? நீ திருட்டாட்ட ஆடுறியோ ஞாபகம் மருதியில செய்யறியோ? இத பாருங்க, ஞாபகம் மருதிங்கிற ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டு நீங்க என்ன நல்லாவே பயமுறுத்துறீங்க. நீங்களே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் இல்ல ஆடுறது. நான் இல்ல. கோச்சுக்கிறது நல்லதா இருக்கு. இன்னொரு தடவை கோச்சுக்க. இது கொஞ்சம் குறைச்சல இல்ல. ஒண்ணு இல்ல, டாக்டருங்க எல்லாம் குடும்பக்காரங்க சொல்றீங்க. இத்தனை வருஷமா என் கூட வாழ்க்கை நடத்துறீங்க. என்னுடைய நடத்தையில என்ன தப்பு கண்டுபிடிச்சேன்? ஐயோ, சும்மா ஒரு தமாஷ்க்கு சொன்னேங்க. புருஷனை கிண்டி விட்டு பாக்குறதுல பொண்டாட்டிக்கு எப்பவுமே ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படி வா வழிக்கு. அப்படிதான் டாக்டரா இருந்தாலும் பரவாயில்ல, வக்கீலா இருந்தாலும் பரவாயில்ல, போலீஸா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அதிகம் அன்பா வச்சுக்கணும்னு சொல்றேன். அப்படிதானே? ஆமா, தொழிலுக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லைங்க. இப்ப சப்போஸ் நம்ம பசங்க ரெண்டு பேரும் ஒருத்தி வக்கீலையும் இன்னொருத்தி போலீஸ்காரையும் லவ் பண்ணா நீ என்ன பண்ணுவ? நோ சப்போஸ், ஐ அப்போஸ். அப்படி ஏதாவது காதல் கீதல் பண்ணாளுங்க, காலை ஒடிச்சு அடுப்புல வச்சிருவேன். என்னடி அடிக்கடி மாறுறேன்? இப்பதானே சொன்னேன் தொழிலுக்கு குடும்ப வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லைன்னு. நான் உங்களை மனசுல வச்சுட்டு சொன்னேன். எல்லாருமே உங்கள மாதிரி இருப்பாங்களா? இது பொட்டா சிரிக்கீங்களா? அப்படித்தான் நான் புருஷன் யோக்கியம், மத்தவங்க அயோக்கியன்னு சொல்றது. ஆனா நீ நல்லவ சொல்ல மாட்டேன். என்ன வண்டி ட்ராக் மாறுது? எந்த மீனை பிடிக்கிறதுக்காக இந்த தூண்டில்? கையில தொழில் இருக்க ஒண்ணு இல்ல. நம்ம பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஒருத்தி வக்கீலையும் ஒருத்தி போலீஸ்காரையும் லவ் பண்றான். என்ன? எனக்கு கூட தெரியாது. நான் அப்படித்தான் கேள்விப்பட்டேன். ஒன்னும் நீங்க கேள்விப்பட்டது இல்ல. உங்க பொண்ணுங்களுக்காக நீங்க கொண்டு வந்திருக்கிற தூது என்ன இழுச்ச வாய் நினைச்சுக்கிட்டாங்களா? அருணா, எங்கயா இன்னைக்கு ரெண்டத்தையும் உண்டு இல்லன்னு பண்ணி போடுறேன். காதல் பண்றாங்களா? காதல் காதல் என்ன அப்பளம் தட்டுறதுன்னு நினைச்சுக்கிட்டாங்களா? இல்ல குச்சி மிட்டாய் நினைச்சுக்கிட்டாங்களா? ரெண்டு பேரையும் கைய கால கட்டி ரூமுக்குள்ள போட்டாதான் சரிப்பட்டு என்ன என்ன விடுங்க. சொல்லுங்க. அவங்கள கட்டி போடுறதுக்கு முன்னால உங்களை தான் கட்டி போடணும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்களே. என்ன இப்ப நடக்க கூடாது நடந்து போச்சு. அந்த காலத்துல நீ என்ன காதலிக்கலையோ, நான் கல்யாணம் பண்ணிக்கலடா தற்கொலை பண்ணுவேன் நீ என்ன பிளாக்மெயில் பண்ணலையோ? பண்ண நீங்க நல்லவரன்னு தெரிஞ்சதுனால. ஆனா அந்த ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவனுங்களோ யாருக்கு தெரியும்? கூப்பிடுங்க உங்க குட்டிங்கள. பொறு இப்படி வா. நீ ரொம்ப உஷ்டமா இருக்கு. இப்படி வா. அவங்க என்ன குழந்தைகளா? காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. கல்யாணத்தை பத்தி நம்ம கிட்ட சொல்லிதானே தீரணும். அபபேயோன்னு அப்படிங்கிறீங்க. என்ன காலை பிடிக்கிறீங்க? என்ன சமாச்சாரம்? அப்பா அப்பா, நான் தாண்டி. என்ன சந்தேகம் உங்களுக்கு? அது வந்து காரியம் ஆனோம்னா காலை பிடிங்கன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. பெரியவங்க சொல்றபடித்தான் நடந்துக்கிறீங்களா? பெரிய இவளுங்க என்ன சமாச்சாரம்? அது அது தெரியுண்டி, எனக்கு தெரியுண்டி. நான் சொல்லட்டுமா? நீ சட்டத்தை செட்டப் பண்ணிக்கிட்ட, நீ காவலை தோது பண்ணிக்கிட்ட. அப்படிதானே? அந்த பையங்களுக்கு உங்களை கட்டி கொடுக்கறதுல எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். என்ன டாடி இது? கொஞ்சம் கூட த்ரில் இல்லாம டக்குன்னு சம்மதிச்சிட்டீங்க. நான் த்ரில் கொடுத்தா நீங்க தாங்குவீங்களா? நான் ஒண்ணு டக்குன்னு சம்மதிக்கல. 2 மாசமா உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன்ல, அந்த பசங்களை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சம்மதிச்சேன். பரவாயில்ல, நல்ல மாப்பிள்ளைகளா தான் பிடிச்சிருக்கீங்க. நானே செலக்ட் பண்ணிருந்தாலும் இவ்வளவு நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சிருக்காது. Thank you டாடி. ஓகே நபார், நான் சம்மதிச்சா போதாது. முதல்ல இந்த கல்யாணத்துக்கு உங்க அம்மாவோட சம்மதத்தை வாங்கணும். ஐயோ, அதான்ப்பா கஷ்டம். நீங்க எதையுமே நம்புவீங்க, அம்மா எல்லாத்துக்குமே சந்தேகப்படுவாங்க. அடி பைத்தியக்காரிகளா, உங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? அவ வெளியில தான் அப்படி சத்தம் போடுவா, உள்ளுக்குள்ள அவ்வளவு ஐஸ். போய் அவ கால பிடிங்க. ஓகே டாடி. ஐயோ, என்ன இது? அப்பா தான் உங்க காலை பிடிக்க சொன்னாங்க. அவர் தான் சொல்லி கொடுத்தாரா? இப்படி நின்னுட்டு இருக்கும்போது காலை பிடிச்சு இழுத்து கீழே தள்ளி விட்டுருங்கன்னு? இல்லையே, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கணுமே. விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணு இல்ல மம்மி, எங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், அதை தீர்த்து வைங்கன்னு அப்பா கிட்ட கேட்டோம். அவருக்கு ரொம்ப இஷ்டம். உங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதா? ஏதாவது சிக்கல் வந்துருச்சுன்னா நைஸா நழுவிடுவாரு. சரி, உங்க ப்ராப்ளத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். கீழே இறக்குங்கடி. ப்ராப்ளம் என்ன? நாங்க காதலிக்கிறோம். இந்த வயசுல எல்லாரும் செய்யறது தானே. இதுல என்ன ப்ராப்ளம்? ஏன் அந்த பையங்க
இப்ப உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிறாங்களா? ஆஹா, கல்யாணம் எப்போ எப்போன்னு அலையறாங்க. சரி, அப்புறம் என்ன ப்ராப்ளம்? உங்க அப்பாவுக்கு அந்த பையங்களை பிடிக்கலையா? அவருக்கு ரொம்ப இஷ்டம், ரொம்ப இஷ்டம். குழப்புறீங்களே, லைன் எல்லாம் கிளியரா தான் இருக்கு. அப்புறம் என்ன ப்ராப்ளம்? நீங்க சம்மதிக்க வேண்டாமா மம்மி, அதான் ப்ராப்ளம். அடி பைத்தியங்களா, உங்க கல்யாணத்துல உங்க அப்பாவுக்கு இல்லாத அக்கறையும் பொறுப்புமா எனக்கு? இத பாருங்கடி, கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு களங்கம் வராம பாதுகாக்கிறது தான் தாயோட கடமை. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதும் தகப்பனோட கடமை. இப்ப உங்க கல்யாணத்துல எனக்கு உங்களுக்கு பூரண சம்மதம்னு சொல்ல வந்த. சொன்னா கேளுங்க, அட சும்மா நில்லுங்க, ராத்திரி பகலா படுத்துற பாடு அம்மா தாங்கல்ல. காவல்துறையின் நாயகன் நீங்க, சட்டம் மீறி தொட்டது எங்க? சொன்னா கேட்காது, மனம் சும்மா நிக்காது, ராத்திரி பகலா படுத்துற பாடு அம்மா தாங்கல்ல. காதலி கூட காதலும் கொஞ்சம் சட்டம் ஏம்மா சீக்கிரம் அம்மா. சொன்னா கேளுங்க, நாள்தோறும் உன் கூட நீங்காமல் வழக்காட நானும் வந்தேனையா, நெருங்கக் கூடாதையா. நீ சொன்ன குளம் தேடி நான் சென்று நீராடி பூஜை முடித்தேனடே, வழக்கில் ஜெயித்தேனடே. ஆனந்த போதைகள் ஆளை காக்குமோ, உன் இளமே நீ வேர்க்குமோ. சொன்னா கேளுங்க, அட சும்மா நில்லுங்க, ராத்திரி பகலா படுத்துற பாடு அம்மா தாங்கல்ல. ஆத்திரம் எதுக்கு, அவசரம் எதுக்கு, வக்கீல் நீங்க வாய்தா தாங்க. சொன்னா கேட்காது, மனம் சும்மா நிக்காது, ராத்திரி பகலா படுத்துற பாடு அம்மா தாங்கல்ல. ஆத்திரம் தீர அவசரம் தீர வாய்தா ஏம்மா உடனே வாமா. சொன்னா கேளுங்க, யாராச்சும் பார்ப்பாங்க, ஏதாச்சும் கேட்பாங்க, வேகமாகாதையா, விஷமம் கூடாதையா. ஆத்தோரம் காத்தாட காத்தோடு நாத்தாட ஊரை கேட்காதம்மா, உறவை பார்க்காதம்மா. வாய் விட்டு பூ மொட்டு வாசம் வீசுதோ, நான் தொடும்போது கூசுதோ. சொன்னா கேளுங்க, அட சும்மா நில்லுங்க, ராத்திரி பகலா படுத்துற பாடு அம்மா தாங்கல்ல. காவல்துறையில் நாயகன் நீங்க, சட்டம் மீறி தொட்டது எங்க? சொன்னா கேட்காது, மனம் சும்மா நிக்காது, ராத்திரி பகலா படுத்துற பாடு அம்மா தாங்கல்ல. காதலி கூட காதலும் கொஞ்சம் சட்டம் ஏம்மா சீக்கிரம் அம்மா. சொன்னா கேளுங்க. நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. நல்லாருமா?
நல்லா இருக்கு. தீர்காயுசா இருமா. உயர்ந்த குடும்பத்துல சம்மதம் கிடைச்சிருக்கு. நாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சரியா சொன்னீங்க சம்பந்தி. இந்த நல்ல நேரத்துல என் ஹார்மோனிய பொட்டியை எடுத்து வச்சு ஒரு நல்ல ராகம் வாசிக்கிறேன், கேளுங்க. ஐயா ஹார்மோனிய பட்டி எடுக்கிறதுக்கு முன்னால தாமலத்தை மாத்திடுவோம். டாக்டர் ஐயாவை கூப்பிடுங்க. கூப்பிடுமா? சரி. அவங்க எல்லாம் என்ன கண் கலங்குறீங்க? ஒண்ணு இல்ல, நம்ம 2 பெண்களையும் 2 கண்கள் மாதிரி வளர்த்தோம். இன்னைக்கு யாரோ 2 பசங்க கையில பிடிச்சு கொடுக்க போறோம். நம்ம பெண்கள் இந்த வீட்டுல ஆடுனதும் பாடுனதும் வெறும் கதையா போயிடும் போல இருக்கு. அதை நினைச்சா நான் வருத்தமா இருக்கு. என்னங்க இது? அவங்க என்ன இந்த வீட்டை விட்டு நிரந்தரமாவா போயிட போறாங்க? தாய் வீடுன்னு அடிக்கடி வந்துகிட்டே இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களோட வர போறாங்க. அந்த பேர குழந்தைங்களை கொஞ்சம் போது இந்த கவலையெல்லாம் மறந்து போயிடும். வாங்க, அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. புரோகிதர, இன்ஸ்பெக்டர் மாப்பிளைக்கு வேற யாரும் கிடையாது. அவர் சார்பா தாம்பூலத்தை நான் வாங்கிக்கிறேன். டாடி, இந்த புடவை எனக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. இது எனக்கு எப்படி இருக்கு டாடி? நல்லா இருக்கு. என்ன டாடி, நல்லா பார்க்காமலே நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே? அம்மாவோ கடை பக்கமே வரமாட்டேன்றாங்க. நாங்க எப்படிதான் செலக்ட் பண்றதா? நீ எதுக்காக செலக்ட் பண்ணணும்? நீங்க 2 பேரும் அழகா இருக்கீங்க. உங்களுக்கு எதை கட்டினாலும் அழகா இருக்கும். வேணுங்கிறத எடுத்துக்கங்க. நான் போய் இந்த மாப்பிளைக்கு வேட்டி சட்டை செலக்ட் பண்ணிட்டு வரேன். மிஸ்டர் சத்தியமூர்த்தி, சௌக்கியமா சத்தியமூர்த்தி? யார் நீ? தெரியலைன்னா சொல்லலாம். நீதான் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. எப்படி சொல்றது? எவ்வளவு காலமானாலும் நீ செஞ்ச காரியத்தை என்னாலதான் மறக்க முடியுமா, இல்ல உன்னாலதான் மறக்க முடியுமா? என்ன வளர்ற? நீ யாரோ எனக்கு தெரியாது. யார் நீ? டாடி, இந்த புடவை மம்மிக்கு நல்லா இருக்கும்ல? நல்லா இல்ல. இந்த கலர் எதுவுமே உனக்கு நல்லா இல்ல. அவளை கூட்டிட்டு வா, வீட்டுக்கு போலாம். பொண்ணுங்களுமா சேர்ந்து நல்லா தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா இருந்தா புடவைய கூட எப்படி செலக்ட் பண்றாங்க பாத்தீங்களா? நான் வந்திருந்தா கூட இப்படி செலக்ட் பண்ணிருக்க முடியுமோ என்னமோ. சத்தியமூர்த்தி, ஜவுளி கடையில அடையாளம் தெரியாத மாதிரி நடிச்சியே அதே ஜக்கு. நான் 12 வருஷம் ஜெயில இருந்தேன். 10 வருஷமா உன்னை தேடிட்டு இருந்தேன். நாளைக்கு காலையில உன் வீட்டுக்கு வருவேன். 20,000 ரூபாய் கொடுக்கறேன். இல்ல உன் ரகசியத்தை உடைச்சிருவேன். அது உன் குடும்பத்துக்கு ஆபத்து, உன் பொண்ணோட கல்யாணத்துக்கு ஆபத்து. ஹலோ ஹலோ. என்னங்க, கல்யாணத்துக்கு வர நம்ம சொந்தக்கார பொம்பளைங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு பட்டு சாரி, பட்டு ஜாக்கெட், ஆம்பளைங்களுக்கு எல்லாம் பட்டு வேட்டி, பட்டு சட்டை கொடுக்கலான்னு இருக்கேன். கணக்கு போட்டு பார்த்தேன், எல்லாம் சேர்த்து 1 லட்சம் ரூபாய்க்குள்ளதான் ஆகுது. உங்களுக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்லையே? என்னங்க என்னங்க, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். உங்க கவனம் வேற எங்கேயோ இருக்கு. வெளியே போயிட்டு வந்ததுல இருந்து நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரியா சாப்பிடல, நான் கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லல. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீங்க எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன ஆச்சு? என்னடி தாய், எப்படி இருக்கு உடம்பு? அப்பாப்பா,
கல்யாண ரிசப்ஷனுக்கு கர்நாடிக் மியூசிக் வச்சுக்கலாமா லைட் மியூசிக் வச்சுக்கலாமா? மியூசிக் ஒண்ணுதான் குறைச்சல். I'm sorry.